வணக்கம், இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, பாகம் 2. வாங்க கதையை தொடர்வோம். அத்தியாயம் 1, மூவர் கூட்டணி தொடர்கிறது. ஒரு கண அமைதியின் பின் உணர்ச்சிகள் அனைத்தும் துடைத்த குரலில், மற்றவர்களுக்கு வேண்டுமானால் நான் செய்யும் செயல்கள் அனைத்துமே சட்டத்தை மீறுவதற்காகவே செய்யும் சிறுபிள்ளைத்தனம், வீம்பு என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் உனக்கு கூடவா தெரியாது என் எண்ணம், என் செயலின் அர்த்தம்? மெலிதாய் ஒரு நிராசை கலந்த நடுக்கம் அவளது குரலில் இலையோடியது. அவனின் பதிலுக்கு காத்திராமல், நான் ஏன் செய்கிறேன், எதற்காக செய்கிறேன் என்று எனக்கு தெரியும். இதை நான் யாரிடமும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. என்னை நம்பாதவர்களிடம் எத்தனை முறை கூறினாலும் அவர்கள் நம்பப் போவதில்லை. எனக்கு தவறு என்று தோன்றாத வரை நான் என் முடிவை மாற்றப்போவதும் இல்லை. உனக்கு என் முடிவில் சம்மதம் இல்லை என்றால் நீ இப்பொழுதே செல்லலாம் என்றாள் வறண்ட குரலில். கற்சிலை போல மாறியிருந்தாலும் அவளின் மனதின் ஓட்டத்தை அறியாதவன் அல்ல அதியன். தன் தோழியின் குணம் நன்கு அறிந்தவனானதால் ஒரு நெடிய பெருமூச்சுடன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஒரு முடிவு எடுத்த பின் அதை மாற்றுவது என்பது நடவாத காரியம் என்று, ஆயினும் ஒரு நண்பனாக உன்னை எச்சரிப்பது என் கடமை என்றுதான் என்ற அவனது உரையை உகந்திகாவின் வெறுமை கலந்த பார்வை தடை செய்தது. கண்களில் கடுமை ஏற ஒரு வெற்று புன்னகை அவள் இதழ்களிலிருந்து வெளியேற, எனக்காக என்று எதையும் நீ செய்ய வேண்டாம், அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நீ செய்வது சரி என்று நினைத்தால் மட்டும் இதில் நீ கலந்து கொள். உன்னுடைய பரிதாபமோ இரக்கமோ எனக்கு தேவையில்லை என்றாள் விட்டேற்றியாக. உகந்தியாவின் வார்த்தையை கேட்டவர்கள் யாராக இருந்தாலும் பின்னங்கால் பிடரியில் பட என்றோ அவளை விட்டு ஓடியிருப்பார்கள். ஆனால் அதியன் மற்றவர்களைப் போல அல்லவே. மற்றவர்களுக்கு உகந்தியாவை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அவனுக்கு தெரியாதா? உகந்திகாவிற்கு இனிமையாக பேச தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவளின் நிழலில் கூட கள்ளம் கபடம் போன்றவைகளின் சுவடை காண முடியாது. பாசத்தில் அவன் கண்கள் பணிக்க, ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் குரலில் குறும்புத்தனம் கொப்பளிக்க, சரணடையும் விதத்தில் தனது இரு கைகளையும் உயரே உயர்த்தியவாறு, தெய்வமே, நாம் இதை ஒரு நல்ல காரணத்திற்காக தான் செய்கிறோம் என்பதில் எனக்கு கடுகளவு கூட சந்தேகமில்லை என்றான். ஒரு கண்ணை மட்டும் சுருக்கி, செய்யும் விதம்தான் சரியா என்பது என் கேள்வி. உன் திட்டத்தில் நான் உனக்கு உதவுவேன் என்று கூறிய பிறகு ஒரு சிறு அடி கூட நான் பின்வாங்கப் போவதில்லை என்றான் வெண்பற்கள் பளிரிட. அவனது காந்த சிரிப்பு அவளையும் தொற்றிக்கொள்ள அவளது இறுகிய முகம் தெளிந்து மகிழ்ச்சியில் மிளர்ந்தது. அவளையும் அறியாமல் ஒரு நிம்மதி பெருமூச்சு வெளியேறவும் செய்தது. உகந்திகா, மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நீ என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்டதுதான் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. நீ எடுத்த முடிவை என்றேனும் நான் மறுத்திருக்கிறேனா? அதியனின் குரலில் அடிபட்ட புலியின் குமுறல் இருந்தது. ஏமாற்றம் கண்களில் தெரிய அதை மறைத்தபடி அவளை நோக்கி சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தவனை கண்ட உகந்திகாவிற்கு இதயம் பாறையாய் கனத்தது. உண்மைதான், அவனை அந்த கேள்வி நான் கேட்டிருக்கவே கூடாதுதான். ஆனாலும் இன்று எங்கோ அவளை இழுத்துச் செல்ல முயன்ற அவளது மனதை ஒரு தலை சிலிப்பலின் நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தாள். மலர்ந்த புன்னகையை அவளின் முகத்தில் படரவிட்டு தோழமையுடன் அதியனின் தோள்களை தன் கரத்தால் சுற்றியவாறு லகுவான குரலிலும் சந்தோஷம் மின்ன, உனக்குத்தான் என்னை பற்றி தெரியுமே, எனக்கு முன்கோபம் அதிகம் என்று. ஒரு கோபத்தில் அப்படி சொல்லிவிட்டேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ற உகந்திகாவின் கண்கள் சுருங்கி சிரித்தன. நண்பா, காரியத்தின் முடிவுதான் முக்கியம். அதை எப்படி நிறைவேற்றினோம் என்பது முக்கியமே அல்ல. நன்மையாக முடிபவை யாவும் நன்றே. காதலிலும் போரிலும் அனைத்தும் நியாயம்தான் என்று நீ கேள்விப்பட்டது இல்லையா? அப்படி இருக்க நம் செயல் மட்டும் எப்படி தவறாகும்? குறுஞ்சிரிப்பும் சவாலுமாய் அவனை நோக்கினாள் உகந்திகா. அவளின் அந்த சமாளிப்பு உரையை கேட்டு சிரித்தபடி இரு நண்பர்களும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். உகந்திகாவின் திட்டப்படியே அந்த இடத்தை சுற்றி வந்து கோயிலின் வெளிவாசலின் அருகே இருந்த ஒரு பெரிய மரத்தின் மீது ஒரு பெரிய கிளையில் யார் கண்களுக்கும் தெரியாதவாறு வாசலை நோக்கியவாறே இருவரும் அமர்ந்தனர். அந்த கோயிலில் இருந்து காவலர்களின் வருகைக்காக காத்திருக்கலானார்கள். மேற்கூரை என்று எதுவும் இல்லாமல் பாறைகளாலும் கற்களாலும் ஆகிய 4 குட்டிச்சுவர்களால் ஆகிய அந்த வெற்றி இடத்தை கோவில் என்று சொன்னால் சிறிதும் பொருந்தாது. சேற்றிலே முளைக்கும் செந்தாமரை போல அந்த சுவர்களின் மத்தியில்தான் அதி அபூர்வமான ஒரு செடியும் இருந்தது. பல 100 வருடங்களுக்கு முன்பாகத்தான் இந்த செடியின் அபூர்வ சக்தி இந்த உலகிற்கே தெரிய வந்தது. இதை செடி என்று கூறினால் கூட யாராலும் நம்ப முடியாது. இலைகளோ அல்லது காய்களோ இல்லாது ஒடிந்து விழுவது போன்று ஒரு சருகில்தான் அந்த அபூர்வமான மலர் மலரும் என்றால் யாராலுமே நம்ப முடியாதுதான். அதுவும் பார்ப்பதற்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் மிக சாதாரணமாய் இருந்ததால் என்னவோ இத்தனை காலங்களாய் இந்த செடியை பற்றியும் மலரை பற்றியும் மக்களுக்கு தெரியவில்லை. பார்ப்பதற்கு கலையைப் போல தோற்றமளிக்கும் இந்த செடியை பற்றியும் அதனின் அதிசய மருத்துவ குணங்களை பற்றியும் பல பழமையான நூல்களில் பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளன.
குருடராய் பிறந்தவரை கூட பார்க்க வைக்கும் திறன் உடையது இந்த செடியின் மலர் என்று புகழ்பெற்ற ஒரு பழமையான பாடலே இருக்கிறதென்றால் இந்த செடியின் அருமையை என்னவென்று சொல்வது? ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் தன்மையுடைய இந்த செடி பார்க்க வெகு சாதாரணமாய் இருப்பதால் சாமானிய மக்களின் கவனத்தை அதிகமாய் இது கவரவில்லை. அபூர்வங்கள் அனைத்துமே ஆபத்து தானே. அதில் இந்த செடி மட்டும் விதிவிலக்கல்ல. இந்த மலர் மலர்வதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு மட்டும் ஒரு தனித்துவமான சந்தன வாசனை விண்ணையும் முட்டும் அளவிற்கு பரவும். அதை வைத்தே இந்த மலர் மலரப்போகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு பின்புதான் அந்த ஆபத்தே ஆரம்பிக்கும். நூற்றாண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் அந்த மலர் பார்ப்பதற்கு காட்டுமல்லியை போல் இருக்கும். ஆனால் அந்த மலரை செடியிலே விட்டுவிட்டால் சில வினாடிகளில் உதிர்ந்துவிடும் தன்மையுடையது. மலர்ந்த சில வினாடிகளில் காற்று புகாத ஒரு களத்தில் மாற்றிவிட்டால் காற்று அந்த மலரை தொடாதவரை மலர்ந்தே இருக்கும் திறம் படைத்தது இந்த மலர். அந்த மலரின் விசித்திரம் அதோடு முடியவில்லை. அந்த மலர் மலர்வதற்கு முன்னே எப்படி சந்தன வாடை கமகமக்குமோ அதே போல அந்த சில வினாடிகளில் சுற்றி இருக்கும் அனைத்து காற்றையும் உறிஞ்சிவிடும் கொடூரத்தன்மையுடையது அந்த மலர். ஆனால் மலர்ந்த பின்னரோ ஒரு இம்மி அளவு காற்று அதன் மேல் பட்டாலும் உதிர்ந்துவிடும் வினோதமான மலரும் அதுதான். இந்த மலரின் தன்மையை அறிந்த பின்னரும் பல காலம் இதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமலே இருந்தது. பல ஆண்டுகளின் கடின முயற்சிக்கு பின் கடைசியாக இதை கையாளும் விதத்தை கண்டுபிடித்தனர் உகந்திகாவின் உலகத்தினர். ஆம், இது எங்கு எப்போது மலரும் என்பது கூட ஒரு சில பிரிவினருக்கு மட்டுமே தெரியும். மிக ரகசியமாக பாதுகாக்கப்படும் ரகசியங்களில் இதுவும் ஒன்று. அந்த மலர் எப்பொழுது மலரும் என்று அறிந்த பின்னர் அதை சுற்றி வெகு சில போர் வீரர்கள் காவல் இருப்பர். இதை பற்றி பல மக்களுக்கு தெரியாததாலும் இது ஒரு ஆட்கொள்ளி மலர் என்ற வதந்தி மக்களிடையே இருந்ததாலும் இதன் பக்கம் மக்கள் வருவது கூட வெகு அரிதுதான். அதனால்தான் வெகு சில வீரர்களே இந்த மலரை கொண்டு வருவதற்கு நியமிக்கப்பட்டிருந்தனர். அந்த சில வீரர்களில் ஒருவர் மட்டுமே அந்த மலரின் அருகில் சென்று அந்த மலரை எடுத்து வரவும் வேண்டும். ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அந்த மலரின் உறிஞ்சும் தன்மையை தவிர்க்கும் பொருட்டு ஒரு சிறப்பான கவசம் அணிந்து சென்றுதான் அந்த மலரை பறிக்க வேண்டும். பறித்த பின்னரும் அந்த மலரின் மேல் காற்று புகாதவாறு ஒரு பிரத்யேகமான கலனில் அந்த மலர் மாற்றப்படும். அதன் பின் அந்த சில வீரர்களின் பாதுகாவலோடு மருத்துவ அரண்மனைக்கு அந்த மலர் கொண்டு செல்லப்படும். மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடாது என்பதற்காகவே குறைவான காவல் அந்த மலருக்கு வழங்கப்பட்டிருந்தது. வைத்த கண் வாங்காமல் காவலர்கள் அந்த கோயிலிலிருந்து வெளியே வருவதற்காக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் அந்த பருத்த கிளையின் மேல் அமர்ந்திருந்த உகந்திகாவிற்கு கால் நமத்து போயிற்று. அந்த கிளையிலிருந்து எழுந்து சற்று தொலைவில் ஒரு கால் மேல் மறுகால் போட்டு கைகளை தலைக்கு பின்னே கட்டி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அதியனின் அருகே அந்த கிளையே அதிரும்படி அமர்ந்தாள் உகந்திகா. அவள் அருகில் அமர்ந்த பின்னரும் அவனிடம் இருந்து ஒரு அசைவையும் காணாமல் போக உகந்திகாவின் கண்கள் மௌனக் குறும்பில் மின்னின. மெதுவாய் தன் கரத்தை நீட்டி அவனது ஒரு பக்க இடையில் கட்டியிருந்த குருவாலை உருவ முயன்றவளின் கையை அதியனின் வலிமையான கரம் பற்றியது. என்னுடைய பொருட்களை தொடக்கூடாது என்று எத்தனை முறை கூறியிருக்கிறேன் என்றான் அதியன் கண்களை திறக்காமலே இலகுவான குரலில். அவனின் திடீர் குரலில் ஒரு கணம் அவளது முகத்தில் ஒரு மெல்லிய அதிர்ச்சி பரவி மறைந்தது. நீ தூங்குகிறாய் என்று நினைத்தேன். வெடுக்கென்று அவளின் கரத்தை உருவியவாறு சுளித்தபடி பதிலளித்தாள் உகந்திகா. தன் கைமறைவில் கொட்டாவியை வெளியிட்டவாறு தன் இடைக்கச்சத்தில் இருந்த ஒரு சிறு சுருக்குப்பையை எடுத்து அதிலிருந்து வேக வைத்த சில வேர்க்கடலையை தன் கரத்தில் கொட்டிவிட்டு அந்த சுருக்குப்பையை உகந்திகாவிடம் நீட்டினான். அவனிடமிருந்து அந்த பையை பெற்றுக்கொண்டவள் உள்ளிருந்து சில வேர்க்கடலையை வாயில் போட்டவாறு கண்களை மூடி அதன் சுவையை ருசித்தவளின் முகத்தில் ஒரு திருப்தி பரவியது. வேர்க்கடலையை மென்று கொண்டே அந்த கோயிலின் வாசலை வைத்தக்கண் வாங்காமல் பார்த்த அதியனின் முகத்தில் சந்தேக ரேகை பரவியது. இன்று அதுவும் இந்த வேளையில்தான் அந்த மலர் மலரும் என்று உனக்கு கண்டிப்பாக தெரியுமா என்றான் அதியன் அனிச்சயம் பரவிய குரலில். கர்வமாக தன் தலையை செலுப்பியபடி, என் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றாள் உகந்திகா அசட்டையாக. என்னது, நீதான் மலர் மலரும் தருணத்தை கணித்தாயா? இதை நீ முதலிலேயே சொல்லியிருந்தால் நான் வந்தே இருக்க மாட்டேன் என்று விட்டு ஒரு துள்ளலில் அந்த கிளையிலிருந்து எழுந்தவனை அவனின் எண்ணம் அறிந்தவளாய் உகந்திகா அவனின் கரம் பற்றி இழுத்து மீண்டும் அவளது அருகில் அமரச் செய்தாள். நான் கணித்தேன் என்று சொன்னேனா? கணிப்பை கண்டால் காத தூரம் ஓடும் நானா கணித்திருப்பேன்? ஆனால் குருவின் மகளாய் இருந்து கொண்டு யாரிடமிருந்து என்ன விவரங்கள் வாங்கலாம், எப்படி வாங்கலாம் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் என்றால் தன்னைத்தானே மிச்சியவாறு. ஹா ஹா ஹா, இந்த கதையை நீ மற்றவர்களிடம் சொன்னால் நம்புவார்கள். நான் நம்புவதற்கென்ன சிறு குழந்தையா நீ? அதுவும் நீ கேட்டவுடன் உன் தந்தை, அதாவது நமது குரு, அந்த மலர் இருக்கும் இடத்தின் வரைபடம், அது மலரப்போகும் நாள், நேரம் அனைத்தையும் ஒன்று விடாமல் அத்தனையும் கொடுத்து விட்டார்.
இதை நான் நம்ப வேறு வேண்டுமா? என்னை பார்த்தால் முட்டாள் மாதிரி தெரிகிறதா? ஏளனத்தில் அதியனின் உதடுகள் வளைந்தன. அதியனின் ஏளனச் சிரிப்பை கண்ட உகந்திகா பரிதாபமாக அவனை பார்த்தபடி உச்சு கொட்டினாள். இதுவரை அப்படி நினைக்கவில்லை, ஆனால் இப்பொழுது அப்படித்தானோ என்று எனக்கு சந்தேகம் எழுகிறது என்றால் சிட்டுக்குருவி போல தலையை சாய்த்தவாறு. வைரங்கள் போல மின்னிய அவளது கண்களை கண்ட அதியனின் முகத்தில் சொல்லன்னா வியப்பு தாண்டவமாடியது. அவளை நம்ப மாட்டாத குரலில் கண்களில் ஒரு ஆர்வம் மின்ன, நீ இந்த விவரங்களை உனக்கு தந்தது வியனா? வியனை நீ கண்டுபிடித்து விட்டாயா? ஆர்வமும் ஆசையும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட உகந்திகா பதிலளிக்கும் முன்னே அவனே பதிலும் அளிக்கத் தொடங்கினான். இருக்கவே இருக்காது. உன் தொல்லையிலிருந்து தப்பிக்கும் பொருட்டு உன் தந்தை கூட ஒருவேளை சொல்லியிருக்கலாம் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். ஆனால் வியன் கண்டிப்பாய் வியனிடமிருந்து ஒரு சிறு தகவல் கூட உன்னால் வாங்கியிருக்க முடியாது என்றான் தீர்க்கமான குரலில். கண்களால் மட்டும் எரிக்க முடிந்தால் அந்த கணத்திலேயே அதியனை எரித்திருப்பாள் உகந்திகா. அந்த அளவிற்கு அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ஆனால் ஆத்திரம் வந்து என்ன பயன்? அவன் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் உண்மையாயிருக்கும் போது அவளால் என்ன செய்ய முடியும்? மறத்தும் போய்விட்டது என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டவளை பொய்ப்பிக்கும் வகையில் அவனின் ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்தின் மூலத்தை தைத்து மரணவழியாய் வலிக்க வைத்தது. வழி ஒன்று முகந்திகாவிற்கு புதிதல்லவே. வலியையும் முகத்தில் தோன்றிய கசந்த புன்னகையையும் அதியனின் பார்வைக்கு மறைத்தவாறு இயல்பான குரலில், என் தந்தையும் வியனும் எனக்கு உதவுபவர்கள் பட்டியல் என்று ஒன்று தயாரித்தால் அந்த பட்டியலில் இவர்களின் பெயரே இருக்கவே இருக்காதே. அப்படி இருக்க இவர்கள் கண்கள் படபடக்க வயிற்றை பிடித்துக் கொண்டு சிரிக்கலானாள். சிரிப்பினுடைய கண்களில் வழிந்த கண்ணீரை தட்டிவிட்டு, இப்படி ஒரு மலர் இருக்கிறது என்று கூட அவர்கள் என்னிடம் சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நான் கேட்டேன் என்பதற்காக என்னிடம் சொல்லப் போகிறார்களா? ஏதோ நடக்கவே முடியாத காரியத்தை கூறியது போல அதியனை பார்த்த உகந்திகாவின் சிரிப்பு உயர்ந்து கொண்டே போனது. எல்லாம் தெரிந்திருந்தும் தானே அந்த தவறை செய்தோமே என்று தன்னைத்தானே மனதில் குட்டிய அதியன் வெறித்தனமாய் சிரித்துக் கொண்டிருந்தவளிடம் வேறு ஏதாவது பேசலாம் என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே உகந்திகாவின் குரல் இடையிட்டது. நம் உலகிலேயே என் தந்தையும் வியனும் தான் வியூகம், தற்காப்புக்கலை, மருத்துவம், வானியல், ஜோதிடம் இத்தியாதி கலைகளில் தலை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் தலை சிறந்த இன்னும் ஒரு கலையும் இருக்கிறது. அது என்னவென்று தெரியுமா? கண்களில் நீர்க்கட்டி எதிர்களை காது வரை இழுத்து தன்னை பார்த்தவளை கண்டு அதியனுக்கு கன்னத்தினோரும் நரம்பு துடித்தது. எதிரே எக்கு சிலையாய் அமர்ந்திருந்தவனிடம் இருந்து தன் கேள்விக்கு பதில் வரப்போவதில்லை என்று அவளே தொடர்ந்தாள். என் மீது அன்பு வைப்பது என்பது அவர்களால் முடியவே முடியாத காரியம். அன்பு வைப்பதை விட அன்பு வைப்பதை போல நடிப்பது கூட அவர்களால் நடவாத காரியம். முகத்தை திருப்பி பைத்தியம் போல சிரித்தவளை கண்ட அதியனின் கண்கள் பரிவில் இலகின. உகந்திகா தனக்கு யாரும் தேவையில்லை என்று நடந்து கொள்ளும் முறையில் இந்த உலகத்தையும் மற்றவர்களையும், ஏன் அவளை கூட அவள் ஏமாற்றலாம். ஆனால் அதியனை ஏமாற்ற முடியாது. அவள் சிரிக்கும் ஒவ்வொரு சிரிப்பிற்கு பின்னால் அவள் அனுபவித்த வலி என்ன என்று அறியாதவன் அல்ல. ஆனால் அவள் மீது அதியன் பரிதாபப்படுகிறான் என்று மட்டும் தெரிந்துவிட்டால் அவனையும் விலக்கித் தள்ள ஒரு கணம் கூட அவள் தயங்கப் போவதில்லை என்பதையும் நன்கு அறிந்தவன்தான் அதியன். யார் இந்த வியன்? ஏன் தன்னோட தந்தையே தன்னை வெறுக்கிறதா உகந்திகா நினைக்கிறா? இதுக்கு என்ன காரணம்? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த கதை உங்க மனசுக்குள்ள இன்னும் ஆழமா பேசிக்கிட்டே இருக்க போகுது. உங்க இதயம் இந்த கதையை உடனடியா படிக்க விரும்பினா நாவல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த வாரம் ஒரு புதிய பகுதியோட உங்களை மீண்டும் சந்திக்க நான் காத்திருக்கிறேன். இந்த பயணத்துல தொடர்ந்து என் கூட இருங்க. மீண்டும் சந்திப்போம்.